சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. நாம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு பிரார்த்தனை வச்சுருந்தோம். நேற்று கூட நம்ம அதை பேசியிருந்தோம், இந்த மிராக்கல்ஸ் பற்றி. அவங்க இன்னைக்கு ஒரு நார்மல் வார்டுக்கு மாறி அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாடி கால்குலேஷன்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது. எந்தவித கிரிட்டிக்கல்ஸும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த மாதிரியான நிறைய அற்புதங்களை சாயப்பா நம்ம எல்லாருக்குமே நடத்தி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான பிரார்த்தனையும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பரிபூர்ண நம்பிக்கை வச்சு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் நம்மளுக்குன்னு சொல்லி இருந்ததுனாலும், தனிப்பட்ட முறையில் இருந்ததுனாலும், அதை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம எல்லாருமே நம்மளோட கைகளை பிடிச்சு இந்த ஒரு கூட்டு பிரார்த்தனையை செய்வதன் மூலமாக சாயப்பா எந்த விதமான தூரத்தில் இருந்தாலுமே அவர் அத்தனை எல்லைகளையும் தாண்டி நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்மளோட பிரார்த்தனையை கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை மைண்டில் வச்சு இந்த பிரார்த்தனையை நம்ம ஆரம்பிக்கலாம். முதலாவதாக மீனாட்சி, இவங்களுடைய மகன் சத்யநாராயணன், இவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்குறாங்க. இவங்க ஒரு கார் டிரைவராக இருக்கிறாரு. இவருக்கு சில மனிதர்கள் நஷ்டம் அடைய வைக்கணுன்றதுக்காக காரை மோதுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கூடிய விரைவில் ரொம்ப நிம்மதியாக சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை தாக்கி பிடிச்சி தாங்கி நிற்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு யார் யாரெல்லாம் நஷ்டத்தை இழைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பா அவங்களோட வடிவில் ஒரு பதிலை கொடுத்து இவங்களுக்கு இந்த சத்யநாராயணன்ற இந்த சாய்ராமுக்கு நிச்சயமாக எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், அந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்து இவங்க சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை கரையேற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பத்திரனா, இவங்களுடைய அக்கா பொண்ணு, அவங்களுக்கு கொஞ்சம் பாடி கண்டிஷன் சரியில்லை, கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லலை. எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே கூடிய விரைவில் அவங்களுக்கு நிறைவேற்றி அவங்களோட உடல் கண்டிஷன், அதாவது பாடி கண்டிஷனை மீண்டும் ஒரு நார்மலான ஒரு ஒரு பக்குவத்தில் கொண்டு வர வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த பெரிய நோயாக இருந்தாலும் அதை சாயப்பா நிவர்த்தி செய்து கொடுக்கணும், கண்டிப்பாக நிவர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய ஒரு சக்தி இந்த பெண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கோஷி, இவர் வெற்றின்ற ஒரு சின்ன குழந்தைக்காக ப்ரேயர் வச்சுருக்காங்க. அவருக்கு ஏஜ் 5 வயசு ஆகுது. அவங்களுக்கு பாடி கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லைன்றதுனால அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி வருமாம்மா. ரிப்போர்ட்டில் எந்த விதமான கிரிட்டிக்கல்ஸ் இல்லாமலும் வரணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்காங்க. ஆபத்தான சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்காங்க. நிச்சயமாக அந்த 5 வயது ஆகக்கூடிய அந்த வெற்றின்ற அந்த குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், எந்த விதமான நோய் பாரங்களும் இல்லாமல் அந்த குழந்தை சந்தோஷமாக நிம்மதியாக கண்டிப்பாக வாழணும்னு சொல்லி சாயப்பா வேண்டிக்கலாம். வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் தரக்கூடியதாகவும் நிம்மதியை தரக்கூடியதாகவும் இருக்கணும். அதை மீறியும் ரிப்போர்ட்டில் ஏதாவது கிரிட்டிக்கலாக வந்துச்சுன்னா நிச்சயமாக சாயப்பா அந்த இடத்துல இறங்கி அந்த குழந்தைக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் நின்று அந்த நோயுடன் சண்டை போட்டு அந்த குழந்தையை மீட்டு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக உஷா, இவங்களுக்கு பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இவங்களுக்கு வலது கையும் தோள்பட்டையும் ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் ஹேண்டும் ரைட் ஷோல்டரும் ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அந்த ஆக்சிடெண்ட்டில் எந்த விதமான பிரச்சனை யாருக்கு, இவங்களுக்கும் இருக்கட்டும், இவங்க போய் இடித்தாங்களா இல்லை அவங்க இடித்தாங்களான்னு தெரில, சம்மந்தப்பட்ட 2 பேருக்குமே உடலில் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்ததுனாலும் அது சாயப்பா க்யூர் பண்ணி கொடுக்கணும், நல்லது பண்ணி கொடுக்கணும், அந்த வலிகள் எல்லாமே தூக்கி எறியணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கயல்விழி, இவங்களுடைய ஃப்ரெண்டு பிரேமா, இவங்க கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அப்டமன் பெயின், அதாவது வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக
இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனை அதன் மூலமாக போம்போது இந்த கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ் இந்த மாரிலாம் இருக்குது. ஆனா, நம்மளோட சாயப்பாவுக்கு எல்லாமே ஒரே ஸ்டேஜ் தான். கூடிய விரைவில இவங்கள வந்து அந்த கேன்சரோட அந்த மரண பிடியில இருந்து சாயப்பா மீட்டெடுத்து வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களுக்கு எந்த விதமான வயிறு வலி மட்டும் இல்லாம, உடம்புல எந்த விதமான வலி இருந்தாலுமே அத சாயப்பா நிவர்த்தி செய்து கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரேயர். நீங்க வந்து எல்லாருமே இன்னொரு வாட்டி இத வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்த வச்சு. இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கேன்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வலிகளையுமே சாயப்பா க்யூர் பண்ணி குடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலா வச்சுக்கலாம். அடுத்ததாக கலா. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சில மாய வலையில வந்து சிக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா அது எந்த விதமான மாய வலையா இருந்தாலும், அந்த குடும்ப தலைவர் வந்து அவருக்கு வந்து இந்த குடும்பத்தோடைய பொறுப்புணர்ச்சி புரிஞ்சு, எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு, நிச்சயமா அந்த மாய வலையிலிருந்து வெளிய வந்து, அந்த குடும்பத்துக்காக இந்த ஒரு ஆன்மா வந்து வாழணும்னு சொல்லி நம்ம சாய்பாகிட்ட வேண்டிக்கலாம். இந்த குடும்பம் இவர மட்டுமே நம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குடும்பத்தால ஏத்துக்க முடியல. அந்த விதமான விஷயங்கள வந்து சரி செஞ்சு, அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தி, அந்த குடும்பத்தோட வந்து இணையணும்னு சொல்லி நம்ம சாய்பாகிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக மாலினி. இவங்க வந்து சுரேஷ்ன்றவங்களுக்காக மாலினி இல்ல, நளினி. இவங்க வந்து சுரேஷ்ன்றவங்களுக்காக ஒரு பிரேயர் வச்சிருக்காங்க. என்னன்னா, வர 23ஆம் தேதி அன்னைக்கு இவங்களுக்கு வந்து பித்தப்பை ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ, அந்த லேப்ல தான் வச்சுட்டு ஆப்ரேஷன் நடத்துறாங்க. நிச்சயமா அந்த மருத்துவர் குழுவோட ஒருத்தங்களாக அந்த சாயப்பா இறங்கி, எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த விதமான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே, அத சாயப்பா கூடவே இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். எந்த விதமான கிரிட்டிக்கல்ஸும் இல்லாம அந்த ஆப்ரேஷன் நல்லபடியா முடியணும். 23ஆம் தேதி அன்னைக்கு நம்ம இன்னொரு வாட்டி இந்த பிரார்த்தனைய வைக்கலாம். பட் வந்து ஸ்டில் இன்னைக்கும் நம்ம இதுக்காக பிரேயர் பண்ணிக்கலாம். நிச்சயமா வர 23ஆம் தேதி அன்னைக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து நல்லபடியா நடக்கணும், நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ரங்கநாயகி. இவங்களுடைய கணவனுக்கு நெறைய கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மகனுக்கு வந்து வேலை இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மகன் தேடுற மாதிரியான ஒரு வேலை வந்து கூடிய விரைவில கிடைக்கணும். இவங்களோட கணவனுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஹோம் லோன் வந்து நெறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் கிடைக்கல. ஹோம் லோன் வந்து கூடிய விரைவில இவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உள்ள பாஸ் பண்ணி, எந்த விதமான பேட் அ அப்ரிஹென்ஷன்ஸும் இல்லாம சீக்கிரமா அது வந்து பாஸ் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக லக்ஷ்மி தாஸ். இவங்களுக்கு வந்து வர ஜான்வரி 26 அன்னைக்கு பர்த்டே. இவங்களுக்கு வந்து 15 வருஷமா சுகர் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஞாபக மறதி அப்பப்போ வந்துட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ந வ முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பர்த்டே விஷஸ். நிச்சயமா சாயப்பாவோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம 15 வருஷமா சுகர்ன்னும்போது, நிச்சயமா உங்களோட பாடி கண்டிஷன் அந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்து அதாவது மாத்திரை மருந்துகள் எல்லாம் எடுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையுமே சாயப்பா நிவர்த்தி பண்ணி குடுக்கணும். அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு ஞாபகம் மறதின்ற அந்த ஒரு பெரிய ஒரு நோயும் இருக்கிறதுனால, நிச்சயமா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே கூடிய விரைவில மறந்து போகாம, எல்லா விஷயமுமே ஞாபகத்துல இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாள்ல யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றீங்களோ, அவங்க எல்லாருக்குமே சாயப்பாவோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் இருக்குது. நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலின்படி, உங்களுடைய ஆசையின்படி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சாயப்பா நிவர்த்தி செய்து கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைய நாளில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. அந்த குழந்தைகள் எல்லாருமே நல்லவர்களாகவும், உத்தமர்களாகவும், சமூக சீர்கேடு நடத்தி கொடுக்காத வகையில் அந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு கடவுளின் விருட்சகமாக உயரணும், வளரணும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் கடன் பிரச்சனையில இருக்காங்க. இன்னைக்கு நம்ம உஷாமா சொன்ன மாரி நெறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டுக்காகவும் ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சுக்கலாம். இந்த நாள் வரைக்கும் நம்ம எத்தனை பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சோ, அவங்க எல்லாத்துக்குமே எந்த விதமான கிரிட்டிக்கல் சூழ்நிலைகள் இருக்கோ, அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை எல்லாமே மாத்தி, அந்த குடும்பத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு முடிவ சாயப்பா எல்லாத்துக்குமே குடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம,
நிறைய பேர் வந்து கேன்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, மிடில் ஸ்டேஜில் இருக்காங்க, லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்காகவுமே ஒரு பெரிய பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே யாரோ ஒருவர் மூலமாக சாயப்பாவே சென்று நிச்சயமாக அவங்களோட தேவைகளை எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரியவங்க நிறைய விதமான கஷ்டங்களில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து மனைவிகளால் கஷ்டப்பட்ட கணவர்மார்களும் இருக்கிறாங்க, கணவர்களால் கஷ்டப்பட்ட மனைவிமார்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய வழியில் சாயப்பா வந்து நிச்சயமாக அவங்க கூடவே இருக்கணும். நிறைய அழுகுரல்கள் நம்மளை சுற்றி நம்ம காதில் இன்னும் கேட்காம இருக்குது. அந்த அழுகுரல்கள் எல்லாமே சாயப்பா ஒரு பெரிய பதிலாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய பிரார்த்தனையை வச்சுக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனைகளையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி இந்த அன்பை சாயில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாவற்ற தேவைப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களையுமே சாயப்பா வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.